திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அவர்கள் வர்சஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்த விவகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே காங்கிரஸை டோட்டல் டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி தான் ஜேபி நட்டா சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அதையும் பற்றி பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கள்ள சாராய விவகாரம் தமிழகத்தில் இந்த விஷயம் எவ்வளோ பெரிய புயலை கலப்புச்சுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்ஷன்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட லிமிட்டில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டிருந்தாங்க. பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கொடுமை 60 தாண்டிச்சு பலியான ஒரு எண்ணிக்கை. இதிலே நிறைய பேருக்கும் விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஏங்க, கள்ள சாராயம் குடிச்சு செத்து போயிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் அரசு இது போல் இழப்பீடுலாம் வழங்குறாங்க, நிவாரணம் வழங்குறாங்க? மற்ற ஸ்டேட்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, சிஎம்லாம். அதாவது கள்ள சாராயம் நான் குடிக்க சொன்னேன்னா, நீங்கள் இல்லீகலாக போய் குடிச்சிட்டு வந்து சாகிற, கவர்மெண்ட் அவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன், உன் குடும்பத்தை இது நான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, அதை நம்ம அரசு எடுத்துருக்கலாமே அப்படின்ற விமர்சனத்தை பல பேர் அள்ளி தெரிச்சாங்க. ஆனால் மனிதாபிமானம் சார்ந்து அந்த தமிழக அரசின் முடிவு அமைஞ்சுதான் இன்னொரு பக்கம் ஆதரவு கருத்து இருக்க தாங்க செஞ்சது. இந்த விவகாரம் அப்படியே பூதாகரமாக மாறிக்கிட்டே போயிட்டு பார்லிமெண்ட்டில் நிதியமைச்சர் அவர்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, சிதம்பரம் தொகுதி எம்பியான திருமாவளவன் அவர்கள் இருக்காங்களே, இவர் எழுந்து பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பிச்சாருங்க. குடியரசுத் தலைவர் பேசுகிறப்ப, ஆக்சுவலாக இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கிறது ஒரு கருப்பொருள் சார்ந்த விவாதம் கிடையாது. குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்திட்டாங்க, அதுக்கு நன்றி தெரிவித்து எம்பிஸ்லாம் பேசுவாங்க அந்த தீர்மானம் சார்ந்து. ஓகேவா, இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இவர் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, திருமா அவர்கள் குடியரசுத் தலைவர் பேசும்போது தவறான தகவலை வெளியிட்டாங்க. அதாவது பாஜக ஏதோ தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க நம்பர்ஸில். அது தப்புங்க, அது தப்பு. பாஜக கூட்டணி கட்சிகளோட ஆதரவு மூலமாக தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இந்த கருத்தை குடியரசுத் தலைவர் தெரிவித்ததுக்காக ஆளுங்கட்சி வேணா அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து தான் பார்லிமெண்ட் வந்திருக்கோம். நாங்கள் அதெல்லாம் பெருசாக கேர் பண்ண போகிறதில்ல. பாம்பில்லாத பல்லு இருக்குல்ல, இது எப்படி இருக்குமோ அது போல தான் வலுவில்லாத பாஜக இங்கே இருக்குது. என்டிஏ இருக்குல்ல, வேறு யாரும் இல்லை. நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்களே, இவங்க தான் அது. இந்த என்டிஏவை கலைக்கணும், நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஆரம்பித்த விஷயம் தான் கள்ளசாராய மேட்டரில் நிர்மலா அவர்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சுங்க. இந்தியா முழுக்கவும் போதைப் பொருளும் சாராயமும் புழக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மது விலக்கை நடைமுறைப்படுத்தணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணியே திருமாவளவன் அவர்கள் ஃபுல்லாக பேசியிருந்தாருங்க. ஸ்ரீ தோல் திருமாவளவன்ஜி, குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது என்ற தவறான தகவலை பேசியிருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர். அதுவே ஆளும் கட்சி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பிற்போக்கு சக்திகளை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நிலைப்பாடாக இருந்தது. திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள். நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் 234 தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள். இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை, பாடம் புகட்டி இருக்கிறார்கள். பாம்பில்லாத பாம்பை, பல்லில்லாத பாம்பை போல, கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது.
இந்த பாடத்தை புகட்டிய வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள். அதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும். அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விலக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 47 உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விலக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 1954 ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது, மதுவிலக்கு விசாரணை குழு. அது அளித்த அறிக்கை 1958 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அதே 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆர்டிகிள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது. ஆனால் 47 பொருட்படுத்தவில்லை. நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன். இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. போதைப் பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை, இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது. இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம், மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேற சில நபர்கள் பேச வேண்டிய இடம் ஆக்சுவலாக திருமாவளவர்கள் பேசி முடித்த பிற்பாடு திடுதிப்புன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சீறிக்கிட்டு எழுந்துட்டாங்க. அவங்க ஆரம்பிக்கிறப்ப சாந்தமாக ஆரம்பித்தாங்க, முடிக்கிறப்ப பஸ் அவுட் ஆகிட்டாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூத்த எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ எனக்கு முன்னாடி பேசினார். இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னார். நல்ல விஷயங்க, திருமாவளவர்கள் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம். இதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். கள்ள சாராயத்தால் பல பேர் இறந்தாங்கல்ல, அது வேற எங்கேயோ இல்லை, தமிழ்நாட்டில் தான். அங்கே ஆட்சியில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க தான். யார்? திருமாவர்களோடு. ஸோ இவர் முதல்ல அங்கே போய்ட்டு இதெல்லாம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இங்கே நடக்கதான் பார்க்கலான்ற மாதிரி அவங்க சர்க்காசமாக பேசிட்டாங்க. Very senior member Tol Tirumalavan has spoken. I'll say this, if you allow me, both in English and Tamil. He is requesting the union government to invoke provisions given in the Constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drug in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. Thank you. Dr. B. Shabri. Dr. B. Shabri. இவங்களையெல்லாம் தொடர்ந்து வேலூர் எம்பியான திமுக சேர்ந்த திரு கதிரானந்த் அவர்கள் பேசினாங்க. இவரோட பேச்சுன்றது பர்டிகுலராக இந்த இஷ்யூன்னு கிடையாதுங்க,
என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு எல்லாத்தையும் தொகுத்து பேசியிருந்தார். அதாவது குடியரசுத் தலைவர் உரையில் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கை இருக்குல்ல, டிமானிட்டைசேஷன், இதை பற்றி எதுவுமே குறிப்பிடல அவங்க. இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை குறிப்பிடாமலேயே அவங்களோட உரை முடிஞ்சிருச்சு. நீட் முறைகேடு விவகாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும், இது போல் பல விஷயங்களை பேசவே இல்லைங்க. இதெல்லாம் பற்றி அரசும் பேச மாட்டேங்குது. வேகமான ரயிலை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா? எந்த ட்ரெயினை சொல்கிறார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக்கையும் அமைக்கணும்ல. ட்ராக்கை நீங்கள் ப்ராப்பராக அமைக்க மாட்டீங்க, ஆனால் அந்த வேகமான ரயிலை கொண்டு வந்துட்டு வேகத்தை கம்மியாக்கி நீங்கள் இயக்கிட்டு இருக்கீங்க. என்னது இது அப்படின்னாரு. Our party and myself, we are not happy about our president's speech in this August House. Sir, there are a lot of things that the president have forgotten or has not addressed in a speech. One such is that the GST, the demonetization. Sir, regarding the price rise, the Nagai prices, the toll prices have been increased by the government. Toll prices have been increased by the government, but the government is not checking upon that. And also the Vande Bharat. Sir, when the government introduced Vande Bharat, they said that the trains are going to go at a super fast speed. But now the speed has been reduced because the tracks are not ready. So the government has not adequately installed the high-speed tracks, but forcibly has implemented the Vande Bharat. Now the train speed has come down. இந்த விஷயம்லாம் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள். சரி, பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் இவரோட தந்தையார் இருக்கார்ல, திரு துரைமுருகன் அவர்கள், இப்போ தமிழகத்தில் அமைச்சராக இருக்கவர். இவரை பற்றியும் கதிரானந்த் அவர்கள் சில விஷயங்களை சொன்னாருங்க. அவரை பற்றியா இங்கே பேசணும்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன் அவர்களுக்கு பிறந்த நாளாம் இவர் பேசின அந்த டைமில். ஸோ இதுக்காக தான் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. என் அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்த பல பேரும் அரசியல் நாகரிகம் கருதி கை தட்டினாங்க. இதுக்கப்புறம் அப்பாவுக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல் இருக்குல்ல, இதை அவர் அங்கே விவரிச்சாருங்க. அதாவது எப்படிப்பா நீங்கள் ஒரே தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்டதாகவும், அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, தொகுதியை நீ கோயிலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா அங்கே இருக்க மக்கள் உன்னை தொடர்ந்து அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராங்க. இந்த விஷயத்தை யார் கதிரானந்த் அவர்கள் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. My father, Sri Durai Murugan, he is a leader of the house in Tamil Nadu, of the assembly. He has been 53 years, he has been a member of the legislative assembly undefeated. Almost contested in the election 13 times. Today it is his birthday, so I would just want to mention that also. Sir, when I asked him in Tamil Nadu, the second time when I stood for the elections, I asked him, how is it possible for you to win again and again in the same assembly constituency almost 13 times? 53 years undefeated in the same assembly constituency, Katpadi. He told me one thing, my son, if you look at your constituency as just a constituency, you will win or lose. But if you look at a constituency as a temple and treat your voters as God, then you will definitely serve the God and you will serve the constituency. That is the golden word he gave me. We all have come here being elected to serve our constituency. We are all here to ask benefits for our constituency. But one request to the treasury bench, sir, we are here elected by our people, by various voters, willingly or unwillingly. Certain people, the majority has given us mandate. We have come here. We want to do something good for our constituency. We have come here and we are asking the treasury bench. We debate here, but we are looking at positive results. But last 5 years, I have served here and I have asked so many times, knock the doors of the treasury bench, but nothing good has happened. Please do not be partial to the ruling BJP and also the opposition parties. Please treat us equally. We are also people. Sir, I just want to conclude by only one statement, sir. Our Chief Minister, Mr. M.K. Stalin, he came to, after he was elected as the Chief Minister of Tamil Nadu, he came to meet our Honorable Prime Minister. You know what golden words he said? Sir, he spoke to the Prime Minister in his office and said, sir, the heat and the dust of the election is over. Now, unconditionally, we are offering our hands in development of this nation. This is the words uttered by our Chief Minister. He said, we want to develop the nation along with you. But have you also joined us? No. Still you see Tamil Nadu as an opposition leader party. Sir, only one final word.
Final line, concluding, sir. Final, last line, last line. Sir, we all know about water. Say in water, when someone gets drowned in a water, we all know by nature it gives you 3 chances to come up. 3 chances it will push you up. You can swim and you catch any lifeboat and you can cross. Now you are on the 3rd chance. Treasury bench, you are on the 3rd chance. Better you serve the nation or you will be evacuated. So only last point. Makkal Sevaiye Magelsan Sevai. If you serve the people, you will serve the God. Thank you very much, sir. இந்த முறை நாடாளுமன்றத்தோட மக்களவையில் தான் அனல் அப்படி தெரிக்குதுன்னா மாநிலங்களவையிலையும் வார்த்தை அனல் அப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கு. 2 தரப்புலையும் விவாதம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எனக்கு என்னென்னா மாநிலங்களவை இன்னும் அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்கல. அதை ஆரம்பித்தா இன்னும் பயங்கரமாக போகும் ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சும். ஜேபி நட்டா இருக்கார்ல, அவர் ரொம்ப நேரம் பேசினாருங்க இந்த முறை. 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் கிடையாது, 1 மணி நேரத்தை கிராஸ் பண்ணி போகுது, அவ்வளோ தூரம் பேசியிருந்தார். குறிப்பாக இந்த அம்பேத்கர் இருக்கார்ல, இவர் காங்கிரஸ் கிட்ட சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாருன்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஏதோ அப்போ நடந்த விஷயம் இப்போ நடந்த விஷயம்னு ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்துக்களை வன்முறையாளர்களாகவே ஏன் சித்தரிச்சிட்டு இருக்கீங்க? சனாதனத்தை டெங்கு அப்படின்னு சொன்னவர் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கார். சனாதனத்தை மலேரியா கூட சேர்ப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன ஹெச்ஐவி கூடயும் சேர்த்துருவீங்களா? இப்படியெல்லாம் வெறுப்புணர்வை ப்ளீஸ் நீங்கள் விதைக்காதீங்க அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஆதங்கப்பட்டு பேசுகிறாரு. அரசியல் அமைப்பை நீங்கள் இவ்வளோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே. ஆனால் ஒரு காலத்தில் அம்பேத்கர் காங்கிரஸ் கிட்ட சிக்கிக்கிட்டு எவ்வளோ தவிச்சார். அவர் எதிர்த்ததே நீங்கள் தான். நேருவோட கேபினெட்டில் இருந்து அம்பேத்கர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாரா? இதனாலேயே அவரால் மேற்கொண்டு எதையுமே பப்ளிக்காக பேசக்கூட முடியல. இப்பேற்பட்ட சிச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணது நீங்கள் தானே. இவர் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நட்டா அவர்கள் பேசிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஆப்போசிட்ல இருந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கொந்தளிச்சிட்டாருங்க. அவர் எழுந்து அவரை முதல்ல ரெக்கார்டை ஒழுங்காக பார்த்து பேச சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு இவர் சொன்னார். இதுக்கு இவர் எதனா பெருசாக ரியாக்ட் பண்ணுவார்னு பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஜேபி நட்டா. சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார், பரவாயில்ல இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க ஜி, ஜெயராம்ஜி ரொம்ப நன்றி ஜி அப்படின்னு இவர் சர்க்காசமாக தொடர்ந்து தன்னோட உரையை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம இந்திய மக்கள் எதிர்பார்க்கறது அனாவசிய வாதங்களே கிடையாது, ஆக்கப்பூர்வமான வாதங்களை. நீ பெருசா நான் பெருசான்றதை பேசுறதை விட இதுதான் நாட்டுக்கு நல்லதுன்ற விஷயத்த 2 தரப்பும் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வரி பணத்தில் நடந்துட்டு இருக்க அலுவல்கள், அதெல்லாம் தான் நாம் எழுதுன பேச வேண்டியதாக இருக்குது. வரலாறை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கே நான் ஒரு முறை மேற்கொள்ளிட விரும்புகிறேன். ஸோ தனி மனிதன் சார்ந்து புகழ் பாட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மக்கள் வரிப்பணம் சார்ந்த அலுவல் நடக்குதுன்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாளுக்கும் எவ்வளோ லட்சங்கள் செலவாயிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பிரதிநிதி அங்கே வரணும், அவங்களுக்கான இது அதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மக்களோட வரிப்பணம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாக்கள் சார்ந்தும் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் சார்ந்தும் பேசுவாங்க. நான் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்ப்பீங்க நம்புகிறேன். இந்த நாடாளுமன்ற அலுவல் சார்ந்து உங்களோட கருத்துக்களை இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.